தேவன் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார்ல. நீங்க மூச்சு கொடுத்து உட்கார வச்சிருக்காரு பாத்தீங்களா, அதுவே ஒரு பெரிய நன்மை. அல்லேலூயா. நம்மளுக்கு எல்லாமே ரெகுலரா எல்லாமே நடந்துட்டதுனால நம்மளுக்கு அதோடைய மேன்மையே தெரியறது இல்லை. கை ஒரு நாள் அடிபட்டு கை நம்மளுக்கு வேலை செய்யாத போது, அந்த கை வேலை இருக்கும் போது இல்லாத அருமை இல்லாத போது தான் நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி இந்த சுகம் இப்ப இருக்குது பாத்தீங்களா, இப்ப இந்த அருமை நம்மளுக்கு தெரியாது. சுகவீனமா இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்க, அப்பதான் நம்மளுக்கு தெரியும், ஆண்டவரே என்னை எவ்வளவு நல்லா வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே அப்படின்னு. ஓகேங்களா? அதனால தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஸ்லாக்கியம். ஒண்ணுமே இல்லாத ஒரு கிரிக்கெட் டீம் பிளேயர்ஸ் எல்லாம் எவ்வளவு அழகா வாழ்த்துறாங்க, என்ன கை தட்டுறாங்க, என்ன உயர்த்துறாங்க, என்ன பேனர் கட்டுறாங்க, என்ன கொடி கட்டுறாங்க, என்ன அரசியல்வாதிகள் வந்தா என்னென்ன காரியங்கள் நடக்குது. வானத்தையும் பூமியும் வார்த்தையினால் உண்டாக்குகிற பரலோகத்தை வைத்திருக்கிறார் அவருடைய பிள்ளைங்க. எவ்வளவு பவரா இருக்கணும், எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும், நம்ம எவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கணும். ஆனா நம்ம நினைச்சுட்டு தெரியுமா, ஐயோ நானா ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு சின்ன வீட்டுல மழை வந்தா கூட ஒரு இடம் கூட நனையாத இடமே கிடையாது எங்க வீட்டுல, அப்படித்தான் ஏதோ ஒரு மூலையில உட்காந்துருக்கோம். அப்படித்தானே நினைச்சுட்டு இருக்கோம். அந்த தாழ்த்தி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், தாழ்மையா இருக்கணும். ஆனா நம்ம ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை, மகா ராஜாவுடைய பிள்ளை. நம்ம நினைச்சு பார்த்துக்கோமா, நம்மளை விட ஞானத்துல பெரியவங்களா இருப்பாங்க, ஆனா அவங்களாம் இயேசுவை பத்தியே தெரியாது. நம்ம விட நல்லா படிச்சு பெரிய ஸ்காலர்ஸா இருப்பாங்க, ஆனா அவங்களுக்குலாம் கல்லையும் மண்ணுக்கு முன்னாடி நின்று வணங்கி நிற்பாங்க. ஆனா நாமெல்லாம் ஒன்னுத்துக்குமே உதவாதவங்க, சரியா படிச்சது இல்ல, சரியா ஞானம் கிடையாது, ஒன்னத்தையும் பத்தியுமே தெரியாது, அறிவு கிடையாது. ஆனாலும் நம்மை தேடியே வந்தார். கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்ப்போம் நம்ம எப்படிலாம் இருந்திருப்போம்ட்டு. இந்த வேலையில எந்த சண்டை பிடிச்சிட்டு எந்த தெருமனையில நின்று இருப்போமோ, யார்கிட்ட என்ன விதமான காரியத்துல நின்று இருப்போமோ, ஆனா இப்ப அழகா தேவனுடைய சமூகத்துல வந்து தேவனை ஆராதித்து மகிழ, தேவனை துதித்து பாட வந்திருக்கிறோம்னா எவ்வளவு பெரிய மாற்றம். இதை செய்தாரே தேவன்